இன்னைக்கு சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் வந்து பன்னீரை வச்சு பொடி மாஸ் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பன்னீர் 100 கிராம் எடுத்து காய் சீவிர கட்டையில வந்து சீவி வச்சுக்கிறேன். ஒரு பெரிய ஆனியன் ஒன்று எடுத்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, ஒரு வானல்ல 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதோட கட் பண்ண பச்சை மிளகாயும் போட்டு, கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ண தக்காளியை போட்டு வதக்கிட்டு, உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம சீவி வச்ச பன்னீர் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி கூட வச்சா நமக்கு சூப்பரான டேஸ்டான பன்னீர் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்க முட்டை பொடி மாஸ் மாதிரியா இருக்குல்ல? இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.